ஹாய் எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரைடே குக்கிங் தான் காமிக்க போகிறேன். ஆமாம், ஒரு பயங்கரமான ஒரு விருந்து சாப்பாடு, lamb பிரியாணி, சிக்கன் தந்தூரி சிக்கன் ஃப்ரை ப்ளஸ் ஆனியன் ரைத்தா அண்ட் ஒரு டெசர்ட். ஸோ எல்லாமே நான் ஒரே வீடியோவில் காமிக்க முடியல, அதனால நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு பிரியாணி அண்ட் ரைத்தா மட்டும் நான் காமிக்கிறேன். சிக்கனும் டெசர்ட்டும் வந்து நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைதராபாடி ஸ்டைலில் தான் சேர்த்துறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1.5 கிலோ கறி எடுத்துருக்குறோம். லேம்பு வந்து லேம்ப் பீசஸ் எடுத்துருக்குறோம். அது அப்புறம் வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயம், அதை நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து புதினா அண்ட் தனியா ரெண்டுமே வந்து 2 டேபிள் ஸ்பூன் நான் தனித்தனியாக எடுத்துருக்கிறேன். ஒன்று ரைஸுக்கு, ஒன்று வந்துட்டு நம்ம வந்து கறிக்கு. அதனால அப்போ முந்திரி பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அதையும் எடுத்துருக்கிறேன் நான். முந்திரி வந்து நம்ம பொரிச்சுக்கிறதுக்கு வேணும், அதனால வந்து ஒரு 50 கிராம் முந்திரி. அப்புறம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா, ஏன்னா வந்து அதுலேயே காரம் இருக்கும். நம்ம யூஸ் பண்ண போகிற மசாலா பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷான் பிரியாணி மசாலா தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இன்னைக்கு. ஸோ அதனால வந்துட்டு அதுலேயே காரம் இருக்கும், அதனால நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு லெமன், அதையும் நான் எடுத்திருக்கிறேன் இன்னைக்கு. ஸோ இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கறி தனியாக செஞ்சுக்குவோம், சோறு தனியாக வந்து நம்ம வேக வச்சுக்குவோம், அப்புறம் கடைசியாக ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கறி செய்யறதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி எல்லாம் எடுத்துருக்குறோம். அது இல்லாமல் வந்து 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம போட்டு இப்போ வந்து இதை தாளிச்சுக்கலாம் வாங்க. ஸோ இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 to 7 people சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நான் செய்ய போகிறேன் இன்னைக்கு. ஸோ மிச்சம் ஒரு 3 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறோம். அதை நம்ம தனியாக வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி பொரிச்சுக்கணும். அதுக்கு தனியாக நான் வந்து பாத்திரத்தில் வந்துட்டு நான் எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் நான். ஸோ எண்ணெய் சூடு வந்தோடனே நம்ம வெங்காயத்தை பொரிச்சுக்கலாம் இந்த எண்ணெய். ஸோ எண்ணெய் சூடு வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டு பொரிச்சுக்க போகிறோம். இந்த சைடு குக்கரில் பார்த்தீங்கன்னா நான் டெசர்ட் செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான இது வெந்துக்கிட்டு இருக்குது. உருளைக்கிழங்குல தான் அந்த டெசர்ட்டு, அதனால வந்து உருளைக்கிழங்கு வந்து அந்த குக்கரில் வெந்துட்டு இருக்குது சைடில். இப்போ வந்து நம்ம நல்லா வெங்காயத்தை வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும், நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து கறி அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்துட்டு அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம நல்லா வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம் நல்லா. இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ இன்னும் நல்லா வந்துட்டு டீப் ஃப்ரை ஆகட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளியை போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு தக்காளி நல்லா வணங்கட்டும். ஸோ தக்காளி வணங்குறதுக்கு நம்ம வந்து அடுப்பை லோவில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம், சீக்கிரம் வணங்கிடும் தக்காளி. இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லியை போட்டுக்கலாம். ஸோ 2 பங்கு எடுத்து வச்சுருக்கோம், 2 டேபிள் ஸ்பூனில். அதில் வந்து 1 பங்கு நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம், மிச்சத்தை வந்து ரைஸுக்கு போட்டுக்கலாம். ஸோ இப்போ அடுப்பை நல்லா லோவில் வச்சுட்டு நம்ம வந்து தயிரை வந்து நல்லா பீட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். எப்பயுமே தயிர் ஊற்றும் போது அடுப்பு ஹையில் இருக்கக்கூடாது, தெரிஞ்சிடும். அதனால அதுக்கு முன்னாடி கறியையும் போட்டுக்கலாம். நம்ம நல்லா கறியை பெரட்டி விட்டுக்கலாம். ஸோ இந்த ஷான் பிரியாணி மசாலா தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் பேக்கெட்டு. அதில் நான் வந்து ஒரு 25 கிராம் தான் நான் எடுத்திருக்கிறேன், அதில் பாதி பேக்கெட்டு. ஸோ அதை வந்துட்டு நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 2 டீஸ்பூன் சீரகத்தூளும் 2 டீஸ்பூன் ஒயிட் பெப்பரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா அடித்து வச்சுருக்க தயிரை வந்துட்டு ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து போட்டுக்கலாம். நல்லா அந்த தயிரை வந்து இங்கே கெட்டியாக இருக்க நான் நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது.
ஸோ இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி எல்லாம் ஒன்றோட ஒன்று ஆகிற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அதை மூடி வச்சுக்க போகிறோம். மூடி வச்சுட்டு இதை நான் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ வந்துட்டு நல்லா சீக்கிரமாகவே கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த lamb கறி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் குக் ஆகும். ஸோ உங்களோட கறி எப்படி குக் ஆகுதோ அதுக்கு இது மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைடில் வந்து வெங்காயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த மாதிரி. ஸோ நல்லா வெங்காயத்தை பொரிச்சு வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அதே சூடான எண்ணெயில் வந்துட்டு நம்ம முந்திரியும் பொரிச்சுக்கலாம். முந்திரி வந்து ஒரு 1 minute தான் நல்லா பொரிஞ்சிரும். ஸோ அது ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில், அதாவது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துடணும். கொஞ்சம் விட்டோம்னா அது கருகி போயிடும். ஸோ கரெக்டாக டைம் பார்த்து அதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ பொரிச்சு நம்ம அந்த வெங்காயத்தோடய வச்சாச்சு அதையும். இப்போ ரைஸ்க்கு தேவையானதை பார்த்துடலாம். அதுக்காக வந்து ஒரு 1.5 tablespoon வந்து கீ எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் இல்லாட்டி 2 சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, அதை நான் வந்துட்டு போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். ஸோ இப்போ கறி அடுப்பு பார்த்தீங்கன்னா அது நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ another ஒரு 45 மினிட்ஸில் அது நல்லா குக் ஆகிடும். ரைஸுக்கு வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. 1 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு அது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதையும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கொத்தமல்லி புதினா ரெண்டையும் வந்து போட்டுக்கலாம். ரைஸுக்கு போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கலாம். ஸோ இது ரெண்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அடுப்பை ரொம்ப லோவாக வச்சுட்டு நம்ம தயிர் ஒரு 2 tablespoon போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ரைஸ்க்கு தேவையான சால்ட்டையும் இதிலே போட்டுடலாம். நான் வந்து இப்போ ஒரு 2 teaspoon சால்ட் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த தாளித்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தயிரை வந்துட்டு நம்ம வந்து ரைஸ் குக்கரில் போட்டு ரைஸை வேக வச்சுக்க போகிறோம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கறியும் ஒரு பாதி வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸை வந்து போட்டு வேக வச்சிடலாம். தாளித்து வச்ச வெங்காயத்தை நான் இப்போ இந்த ரைஸ் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 கப் ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ 1 கப் ரைஸ்க்கு வந்து 1.5 கப் தண்ணி ஊற்றணும் இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு. ஸோ உங்கள் ரைஸ்க்கு வந்து எப்படி அதுக்கான மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து 5 கப்பு அப்படிங்கிற விதத்தில் வந்து நான் 7.5 கப்பு தண்ணி வந்து நான் ஊற்ற போகிறேன் இதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு அந்த தயிர் தண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். ஏன்னா வந்து ஃபுல்லாகவே ஊற்றிட்டோம்னா அந்த தயிர் கட்டி கட்டியாக நிற்கும். இப்போ எல்லா தண்ணியும் ஊற்றிடலாம். ஊற்றி நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணியை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதி வந்துருச்சு. நான் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் போட்டு நான் மூடி வச்சிடுறேன். ஸோ வந்து ரைஸ் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கறியும் அதுக்குள்ளே வெந்துடும் அந்த சேம் டைமிங்கில். ஸோ கறி வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் 1/2 hour முடிஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் போட்டிங்கன்னா இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு 15 to 20 minutes எடுக்கும். ஸோ ரெண்டும் கரெக்டாக வெந்தோடனே அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கறிக்கு வந்து ஒரு 1/2 lemon ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் இந்த சைடு வெந்துட்டுருக்கு. ஸோ இப்போ கறி நல்லா வெந்துருச்சு பாதி, இன்னும் பாதி வேகணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கார்டமம் போட்டிருப்பாங்க, அது அந்த மசாலாலே வரும். அது உண்மையிலே ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த பிரியாணிக்கு வந்து 1-2 போட்டிங்கன்னா அதுவே போதும், நல்ல வாசம் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் அந்த மசாலாலே இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 20 minutes வெந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால நம்ம அதுக்கு மூடி வச்சுக்கலாம் இப்போது. ஸோ இந்த குக் பாட்டை பற்றி நான் சொல்லி ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரெஷரை லாக் பண்ணுறதுக்கு வந்துட்டு இதுலேயே ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஆவி உங்களுக்கு வந்து வெளியே போகாது. எல்லாமே அதுவே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஆவியும் உள்ளே அடைச்சிக்கும். அதை அமுத்தி விட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆவி ரிலீஸ் ஆகிடும். ஸோ ரொம்பவே நல்ல குக் பாட் இது. இப்போ நான் தேடிட்டு இருக்கேன் இன்னொன்று வாங்கலான்னு, ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. ரைஸும் ஓரளவுக்கு வெந்துருச்சு பாருங்க. ஒரு 3/4 வெந்துருச்சு. நல்லா அழகா பொங்கி வருது.
ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபேவரட் பாண்டான் லீஃப் ஒரு 4 போட்டுடலாம் ரைஸ்குள்ளார. ஸோ அதோட வாசம் நல்லா கம கமன்னு வீடையே தூக்கும். அதனால அதை ஒரு 4 போட்டுடுறேன் ரைஸ்லேயும். அதே சமயம் நான் அந்த சைடும் போயிட்டு கறியிலையும் ஒரு 4 லீஃப் போட்டுடலாம் வாங்க. ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃப்ளேவர் இது. ஸோ இந்த குக் பாட் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் மாமி வந்து ஒரு 15-20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃப்ரான்ஸில் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போ எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது, எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால உங்களுக்கு எங்கேயாச்சும் கிடைக்குதுன்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ப்ளீஸ். ஸோ நான் அந்த புளிஞ்சு வச்ச லெமனை வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன், இல்லாட்டி ஒரு ½ லெமன். உமர் லெமன் டேஸ்ட் பண்ணிருச்சு. இப்போ நம்ம ரைஸ்க்கு வந்து எல்லோ கலர் ஒரு பிஞ்ச், அதாவது ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா கரைச்சிக்கலாம் அதில். ஸோ இந்த கலரை தான் நம்ம வந்துட்டு இப்போ ரைஸில் ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் வெந்துருச்சு. ஸோ நம்ம வந்துட்டு வெந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. ஸோ இப்போ கறியும் நல்லா வெந்துருச்சு. ஸோ கறி அடுப்பும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் நல்லா மேலே வந்து நல்லா பிறண்டு வந்த மாதிரி நிற்கிது. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம அந்த கறியோட குருமா. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவுமே வந்து ட்ரையாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரட்டின மாதிரி இருக்கணும். ஸோ வந்து இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம் ஒரு பவுலில். இப்போது ஸோ நான் ரைஸ் குக்கரில் இருக்க ரைஸை வந்துட்டு நான் தனியாக ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் அப்போ தான் அந்த கலர் வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும். ஸோ அதை நான் தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரைஸையும் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த ஹைதராபாடி ஸ்டைல் பிரியாணி வந்து அடுக்கு பிரியாணின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம அடுக்கு பிரியாணியை அடுக்கிடலாம் இப்போது. ஸோ நம்ம வந்து அந்த பாத்திரத்தை எம்டி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ரைஸை போட்டுக்கிறோம் ஒரு லேயரு. ஸோ நெக்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா கறியை நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஒவ்வொரு அடுக்குலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பீஸ் கறி வரணும். ஸோ அதனால அந்த பீசஸ் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த கிரேவியும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து கார்னிஷிங்க்கு நம்ம வந்து பொரிச்சு வச்சிருக்கிற முந்திரியும் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் மேலே கார்னிஷிங்க்கு போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லேயர் ரைஸ் நம்ம போடுறோம். அதையும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு லேயர்லேயும் கொஞ்சம் ரோஸ் வாட்டரும் கொஞ்சம் நம்ம தெளிச்சுக்கலாம். ஸோ அந்த வாசம் நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்டெப்பை மறுபடியும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ண போகிறோம் கறியெல்லாம் போட்டு. இப்போ 3rd லேயர் ரைஸை போட்டுக்கலாம். ஸோ அதே ஸ்டெப்பை நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கலாம். அதிலே வந்து அதே மாதிரி கொத்தமல்லி, முந்திரி, வெங்காயம் எல்லாம் போட்டுக்கோங்க. ஸோ கடைசி ஸ்டெப்பில் மேலே மட்டும் கொஞ்சம் ரைஸை வந்துட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மிச்சம் இருக்கிற வெங்காயம், முந்திரி, அப்புறம் வந்து கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா கார்னிஷிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பை மூடிடலாம். ஸோ அடுப்பை மூடிட்டு நம்ம வந்து ப்ரெஷரை லாக் பண்ணிக்கலாம், அந்த பட்டன் அமுத்தி விட்டுட்டு. ஸோ நம்ம ஊரில் தம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ½ an hour வச்சுருங்க. இப்போ நம்ம ரைத்தா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் பொடியாக அந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளியை வந்துட்டு ஒரு அரை தக்காளி குட்டி குட்டியாக புளிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டிருக்கிறேன். ஸோ 1 டீஸ்பூன் கொரன்னு இருக்கிற மிளகுத்தூள் போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம்.
போட்டுட்டு லெமன் ஜூஸ் நல்லா ஒரு 20 to 30 ml அதையும் நான் வந்து நல்லா ஊற்றிக்கிறேன். அதாவது ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து நல்லா ரைத்தா நல்லா க்ரீமியாக வரத்துக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் வந்து மயனீஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து தயிரை போட்டுக்கலாம். நான் தயிர் வந்து ஒரு 250 கிராம் தயிர் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ரைத்தா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பயங்கர யம்மியாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். ஸோ இந்த பிரியாணிக்கு வந்து இது ஒரு நல்ல காம்பினேஷனு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ அதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிரியாணி அடுப்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து லேசான ஆவி தான் வருது. ஸோ இன்னும் ஒரு 15 minutes இருக்கட்டும். நல்லா சூடாக ஆவி வரணும். நல்லா மறுபடியும் லாக் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த சைடு வந்து டெசர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு 15 minutes கழிச்சு நம்ம வந்து மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி குப்புன்னு ஆவி வரணும். ஸோ அப்போ வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரைஸோட. அப்போ தான் அந்த மசாலாலாம் மசாலா தனியாக ரைஸ் தனியாக இருக்கக்கூடாது. அதனால் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா வந்துட்டு ஆறட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா ஆறிட்டு ஒரு 10 minutes கழிச்சு பார்க்கலாம். இப்போ சூப்பராக பிரியாணி ரெடி. அதுக்கு சைட் டிஷ் வந்து டேஸ்டி சிக்கன், தந்தூரி சிக்கனும் ரெடி. நல்லா தந்தூரி சிக்கன் நல்லா பொரிச்சு வச்சாச்சு. ஒரு பிடிக்க வேண்டியது தான். ஸோ அதோட ரெசிபி வேணும்னா நான் தனியாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். தனி வீடியோவாக நான் போடுறேன். ஸோ இந்த பிரியாணி மசாலா வந்து இந்தியாலையும் கிடைக்குது. நான் இந்தியாவில் வாங்கியிருக்கிறேன். அதனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதோடு சேர்ந்து நம்ம ஸ்டைலில் வந்து இந்த ரைத்தாவையும் செஞ்சு பாருங்கள். இந்த டெசர்ட்டோட ரெசிபியும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு விருந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வந்துட்டு எப்பயும் சொல்கிறது தான், ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்காங்கிறது. ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.